மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுவது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்கள், மனுஷன் உலகத்தில் செம்மையான வழிகள் நிறைய உண்டுங்க. ஆனால் அந்த வழி என்ன வழினா மரணத்துக்கு கொண்டு போயிடும்ன்றார் ஆண்டவர். என் வழியில் வா மகனே மகளே. உலகத்தில் கிடைக்கிற செம்மையான வழிகள் மனுஷனுக்கு எல்லாம் செம்மையாக தெரியும், அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக இருக்கும். அதை தேடி நம்ம ஓடி சிக்கிக்குவோம். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுக்கு வழி இருக்குதுப்பா. அது எப்படியாப்பட்ட வழியாக இருக்குன்னா, மனுஷனுடைய வழி, அந்த வசனத்தை நல்லா கூர்ந்துக்கல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. நிறைய வழி இருக்குது செம்மையாக தோன்றுறது வழிலாம். ஆனால் அது முடிவோ மரண வழிகள். எதுவுமே மரணத்தில் விட்டுரும். நம்ம நினச்சிருக்கிறோம் இது நல்லா இருக்குது, சந்தோஷமாக கொஞ்ச நாள் தான் சந்தோஷம், அப்புறம் மரண வழி தான், மரணத்தில் கொண்டு போய் விட்டுரும். அந்த வழியை விட்டு விலகி வாழ்வோம். ஏசப்பா தான் நம்முடைய வழி, வாசல், ஜீவன் எல்லாம் அவர் தான். யாரெல்லாம் அதை பற்றி கொள்வீங்களோ அந்த வழி அந்த மனுஷன் செம்மையான வழியை, தோன்றுகிற வழியை, உலகத்தின் ஆசை, சிற்றின்பங்கள் எல்லாத்தையும் விலகி விடுவோம். தேவனுக்காக வாழ்வோம். அதிசயத்தை, அற்புதத்தை பெற்று அன்போடு வாழப்போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால், நம்ம மரண வழியிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம யாரை பின்பற்றினா இயேசுவை பின்பற்று. உலகத்தில் அநேக வழிகள் உண்டு. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு. அநேக செம்மையான வழிகள் இருக்குதுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து போனாலும் செம்மையான வழி இருக்குது. நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள், செம்மையானவர் இயேசு. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு மரணம் வழிக்கு போகிறோம். இதுதானே நல்லது, இதுதான் கெட்டது, எது நல்லது கேட்டறிந்து அது வழியில் நடவுங்கள், அப்பொழுது உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணுங்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், எதையோ கேட்கறது கிடையாது. இது சந்தோஷமாக இருக்குது, இது நல்லா இருக்குதுன்னு ஓடுறோம், லாஸ்ட்டில் போய் மாட்டிக்கிறோம், அப்புறம் மரணத்துக்குள்ளே போயிடுது. எச்சரிக்கையாக இருப்போம். தேவனுடைய வார்த்தை நிலைத்திருப்போம். ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.